அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் 2025 அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது 2025 கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட வாக்கிய பஞ்சாகத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டக சனியாக திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. அதிலும் வருடத்தின் முற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் தான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்திற்குள்ளும் கேது 9ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறார். இது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. ஒரு வகையில் ராகுவினுடைய அற்புதமான வாய்ப்புகளை அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குருவும் மிக வலுவாக இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் இருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. குரு 7ஆம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி அனைத்திலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான குரு. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே நிச்சயமாக 2025 மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு 9, 10, 11 ஜென்மம் 2, 3 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். செவ்வாயினுடைய அதிரடியான மாற்றம் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தை நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகின்றன. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 13 அல்லது 12 முறை வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. உடனே அருகாமையில் உள்ள உணவகத்திற்கு சென்று உணவு சாப்பிடலாம் என பார்க்கிறார். அப்போது அவருடைய பையில் பணம் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறார். உடனடியாக அந்த உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் பசியால் துவண்டு போகிறார், சோர்ந்து போகிறார். எனவே ரோட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் அமருகிறாருங்க. அப்படி அமர்ந்த அந்த நபருக்கு இனிமையான செய்தி ஒன்று கேட்கிறது. ஏனென்றால் அருகாமையில் உள்ள ஒரு ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அவர் விரைந்து அங்கு செல்கிறார். சென்று பார்க்கும்போது நீண்ட வரிசையானது அங்கே இருக்கிறது. நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து தனக்கான உணவை பெற்றுக்கொள்கிறாருங்க. உணவை பெற்றுக்கொண்டு மரத்தடியின் நிழலில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். அப்படி நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் பின்னால் வந்த நபர் கால் இடறி அவரின் மேல் விழுந்து அவர் கையில் வைத்திருந்த உணவை தட்டிவிட்டு அதுவும் கீழே விழுந்து வீணாகிறது. இதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் அவர் வாய்க்கு வந்தபடி அவருடைய டென்ஷனையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறாருங்க. பிறகு அந்த அன்னதான உணவில் மறுபடியும் சென்று தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான வகையில் உணவு வழங்கப்படுகிறது. தாகத்தை தீர்த்து கொள்கிறார். ஆனால் இங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமானது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த உணவை வாங்கி கொண்டு அவர் வேறு இடத்தை நோக்கி நகரும் போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பை கவி கொண்டு சென்றது. அந்த பாம்பானது கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக வாயில் வைத்திருக்கக்கூடிய விஷத்தை கக்குகிறது கழுகின் மேல். அந்த விஷ துளிகள் தான் இவருடைய தட்டில் விழுந்திருக்கும்.
அந்த தட்டை தான் பின்னால் வந்த நபர் தள்ளி விட்டிருப்பார். ஆனால் அப்போது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் கிரகநிலைகளும் நமக்கு தெரியாத எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை நம்மளுடைய வாழ்வில் இருந்து முழுமையாக விலக்கி விடுகிறது. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் முதன்மையான பலனாக சனி சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து வெளிவருவது நல்ல அமைப்பு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக நிழல் கிரகங்கள் அமரக்கூடிய இடமும் சாதகமான இடம். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் அமர்கிறார். எனவேதான் மிக சிறப்பான வகையில் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான நிகழ்வுகள் அனைத்தும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். விபரீத பிரச்சனைகள் அனைத்தும் எளிமையில தீர்வுக்குள்ளாகப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் முற்றிலுமாக விலகும். உத்தியோக ரீதியாக பல நல்ல மாறுதல்களையும் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். பெரும்பாலும் சனியின் அமைப்பால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தான் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே பணிச்சுமை உயர்ந்தாலும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்றவை சிறப்பாக அமையும். தொழில்துறை ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகள் தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே திட்டமிட்டதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆண்டாகவும் இந்த வருடம் பார்க்கப்படுவதால் சுக்கிரனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏராளமாக உங்களை தேடி வருங்க. மீண்டும் மீண்டும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய விளைநிலம் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள், சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.